அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் என்று பழமொழி உண்டு. அறம் என்றால் ரம்பம் என்று பொருள். மரம் அறுக்க பயன்படுத்துவர். அரத்தையை வாயில் அடக்கினால் யாருக்கும் அடங்காத சளி மற்றும் இருமல் அடங்கும். அரத்தை என்பது இங்கு ரம்பம் அல்ல, அது ஒரு மூலிகை. பாராசெட்டமால், குரோசின், ஆன்டிபயாட்டிக் என எதுக்கும் அடங்காத தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல், வாய்ப்புண், உடல்வலி, சுவாச பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வாக கைவசம் இருக்கவே இருக்கிறது சிற்றரத்தை. இதில் சிற்றரத்தை, பேரரத்தை என இரு வகைகள் உண்டு. சிற்றரத்தை மருவி சித்தரத்தை என்றானது. கை வைத்தியத்தில் அன்று முதல் இன்று வரை கை கொடுக்கிறது இந்த சித்திரத்தை. இனி வருவது மழைக்காலம். மழைக்கால உடல் உபாதைகளை சரி செய்கிறது சித்திரத்தை. இதன் இலைகளை கொதிக்க வைத்து குடிக்க காய்ச்சல் தீரும். இந்த இலைகள் நல்ல வாசனையுடன் இருக்கிறது. இதன் கிழங்கு இஞ்சி மாதிரி இருக்கும். குடல் புண், அதனால் வரும் வாய்ப்புண்ணிற்கு சிற்றரத்தை சிறந்த தீர்வாக இருக்கும். சிற்றரத்தையை ஊற வைத்த தண்ணீரில் வாய்க்குப்பிளித்து விட்டு சிறிது தண்ணீரை குடித்தால் வாய்ப்புண், குடல் புண் இரண்டுமே சீக்கிரம் சரியாகும். நாள்பட்ட மார்புச்சளி அதிகமாகி நுரையீரல் வரை அடைக்கும் நிலையில் கூட சிற்றரத்தை பொடியை தேனில் குழைத்து உண்டு வர சளி கரைந்து வெளியேறும். நுரையீரலின் நுண்குழாய்களை விரிவடைய செய்து எளிதாக இயல்பாக மூச்சுவிட உதவுகிறது. தொடர் இருமல், தூக்கத்தின் போது வரும் இருமல், வறட்டு இருமல் இருந்தால் சித்தரத்தையை வாயில் அடக்கி அந்த உமிழ்நீரை முழங்கி வர இருமல் நிற்கும். கூடவே அதிமதுரமும் நாவில் சுவைக்க சளி தீரும். அதிமதுரம் பெயருக்கேற்றார் போல் நல்ல மதுரம், அதிக இனிப்பு சுவை கொண்டது. பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் உரை மருந்தில் சிற்றரத்தையை உரசி கொடுப்பார்கள். நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் சுவாச பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவும் உடல் வலிமை பெறும் என்பதாலும். உணவு செரிமானமாகாமல் வரும் வாந்தியை நிறுத்தும் சிற்றரத்தை. பிரசவ கால மருந்து குழம்பில் இதன் பங்கு அதிகம். இத்தனை மகத்தான சித்தரத்தை நம் அஞ்சரை பெட்டியில் எப்போதும் இருப்பது அவசியம். பேர்பட்ட சித்தரையில் சித்திரம் வரைந்த சித்திர சலபத்திற்கு சிறகு முளைத்தது போல சித்திரத்தை பூ பூத்திருக்கிறது. முதல் முறையாக இந்த பூக்களை பார்க்கிறேன். இதன் கிழங்கு முற்றியது என்பதற்கு அடையாளம் இந்த பூக்கள். பலர் சிற்றரத்தையை வசம்பு என்று தெரியாமல் சொல்கிறார்கள். வசம்பு வேறு, சிற்றரத்தை வேறு. நன்றி.